தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை பற்றி பேசுவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அத்தியாயத்தின் 9ஆம் வசனத்தில் ஒரு முக்கால் பகுதியை நான் வாசிக்கலாம். அந்த 9 வசனத்தை வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதில் நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார்,
தம்மை பற்றி பக்கம் 560 பழைய ஏற்பாட்டில் இது ஒரு ராஜாவிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக கடவுள் பேசுகிறதான வார்த்தை. ஆமென். சரி பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிறார். அப்ப அங்க சொல்லுகிறார், அது ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை. அந்த ஜனங்களுக்கு எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். எப்படி அதுல இருந்து வெளியே வருவதுன்னு தெரியல. ஆனா அதற்கு முன்னாடி கடவுள் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. இதை காட்டும் பெரிய நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. திரும்பவும் அந்த வசனத்தை கடவுள் உபயோகப்படுத்துகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு உருவம் இருக்கா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். இதுதான் தேவன் இப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு பைபிள் சொல்லுகிறதான விளக்கம். அல்லேலூயா. தேவன் ஆவியாகவும் வார்த்தையாகவும் அவர் ஒளியாகவும் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கு கண்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தருக்கு உருவம் கிடையாது. கர்த்தருக்கு உருவம் கிடையாது. கண் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஆவியை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அப்ப கண் என்பது என்று சொன்னால் தேவனுடைய கண் என்பது என்ன? நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நமக்கு கெட்ட கனவுகள் வரும். இல்ல நம்ம சாதாரணமா இருக்கும், யாரோ நம்மளை பார்க்கிற மாதிரி இருக்கும். சிலர் என்னிடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு கண்ணை நாங்க பார்க்கிறோம். அது ஒரு மிருகத்தினுடைய கண்ணா இருக்கலாம், அது ஒரு மனிதனுடைய கண்ணா இருக்கலாம், இல்லது ஏதோ ஒரு மாட்டினுடைய கண்ணா, ஏதாச்சும் ஒரு கண் போன்றதான ஒரு அமைப்பு வரும். அது எத்தனை பேருக்கு உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்தவங்க கொஞ்சம் கையை உயர்த்து காட்டுங்களா பார்க்கலாம். அந்த அனுபவம் உங்களுக்கெல்லாம் இல்லை பாருங்க. அது என்னன்னா அது ஒரு வகையான ஆவி. அது ஒரு வகையான ஆவி. அது அசுத்த ஆவி, பிசாசுனுடைய ஆவி. அது பார்த்தீங்கன்னா மிரட்டும் துணியாக சில நேரங்கள்ல அது கண்ணை போல சிலருக்கு என்ன செய்யும்னா தரிசனத்துல வரும், அல்லது சொப்பனங்கள்ல வரும், அல்லது அதை அவங்க உணர முடியும். இங்க தேவன் சொல்கிறார், தம்மை பற்றி உத்தம இருதயம் உடையவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பூமியில தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் மீது அமர்த்தி தமது வல்லமை இன்னது என்பதை விளங்கப்படும்படிக்கு தேவன் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சா புரியலைன்னா அல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவன் ஒவ்வொருவரையும் தேடுவாங்க. நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவி என்பது எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஆவியில நிறைஞ்சு சில பாஷைகளை பேசுறதுனால நாங்க ஆவியை பெற்றுக்கொண்டோம். இல்லை இல்லை. தேவனுடைய ஆவி சுத்தமான ஆவி, தூய்மையான ஆவி. அந்த ஆவி எந்த மனிதன் மீது அமர்வதற்கேற்ற சுத்த இருதயம் நமக்குள்ள வேணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெறுவதற்கு நமக்கு சுத்த இருதயம் வேணும், சுத்த எண்ணம் வேணும், சுத்த சிந்தனை வேணும். இது இல்லாமல் தேவனுடைய வல்லமை நம்மளால் பெற முடியாது. அல்லேலூயா. தேவன் யாரெல்லாம் தம்முடைய ஆவியினால நிரப்பி யார் மூலியமெல்லாம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் என்று இந்த வேதத்துல முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுக்கெல்லாம் தேவன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு, சதையான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு, நவமான இருதயத்தை, பரிசுத்தமான இருதயத்தை அவங்களுக்குள்ளாக கொடுத்ததுனாலதான் அந்த ஆவியை அவர்கள் பெற்று தேவ வல்லமையை தங்களிலே பெற்று அதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார்கள். அதன் மூலியமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்மள தேவன் ஏதோ தேர்ந்தெடுத்தார், நம்ம
நம்ம ஏதோ கிறிஸ்தவர்களானோ ஏதோ நம்ம சபைக்கு வந்த இல்ல. நம்ம ஒவ்வொருவரும் ஜலத்தினால் பிறந்ததை போல ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு? ஜெபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, ஜெபம் எல்லார்ட்டையும் இருக்கு. எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. காயத்ரி மந்திரத்தை கூட ஜெபம்னு தான் சொல்றாங்க. அல்லேலூயா. ஜெபம் என்பது என்ன? நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை இறைவனிடத்தில் சொல்வதுதான் ஜெபம். விருப்பம், நம்முடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் சொல்வதுதான் ஜெபம். ஆனா நாம் பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியானவருடைய உந்துதலினாலே நாம் என்னைக்காவது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கா? அந்த அனுபவம் கட்டாயம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது அவசியம். அல்லேலூயா. யாரெல்லாம் மறுபடி பிறந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். பொய்யான அபிஷேகம் இருக்கு, பொய்யான ஒரு வல்லமை இருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன். அப்போ தம்மை பற்றி யாரெல்லாம் தேவனை பற்றி சுத்தமான இருதயம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தமது வல்லமை தேவன் விளங்கப்படுகிறார். ஆமென். கொஞ்சம் எங்க குறைச்சுக்கலாம். அல்லேலூயா. சரி பாருங்க, வேத வல்லமை முதல்ல நமக்கு தேவனுடைய வல்லமை தேவை. வல்லமை இல்லைன்னா ஒன்றுமே நம்ம என்ன செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமை நம்மிடத்துல. ஒரு வல்லமை என்பது என்ன? ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. அந்த சக்தி ஆற்றல் இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இப்ப இங்க இருக்கிறதான இந்த புஸ்தகத்தை இந்த பக்கத்துக்கு நான் எடுத்து நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. இதுக்கு பேர் தான் சக்தி, ஆற்றல், வல்லமை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த வல்லமையை நாம் எதனால் பெறலாம் என்று சொன்னால் 46ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உடையது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 46 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 46 கர்த்தருடைய வார்த்தை 46:26 சொல்லப்படும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதம் வரும் பாருங்க. 29 மன்னிக்கணும். 29:4 சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்போ கர்த்தருடைய வல்லமை எதில் இருக்கிறது சொன்னா கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிறது. அதாவது வார்த்தையில் இருக்கிறது, வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதற்கேற்ற சுத்தமான இருதயம் நமக்கு அவசியம். இன்னைக்கு ஏன் தேவனுடைய வல்லமையை நம்மளால அனுபவிக்க முடியல, தேவனுடைய வல்லமையை பெற முடியல, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற சுத்த இருதயம் நம்மிடத்துல இல்ல. நாளுக்கு நாள் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் கரைபட்டு கொண்டே இருக்கு. ஒரு பரிசுத்தத்தை நம்மளால் பார்க்க முடியல. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால நம்ம இருதயத்தை சுத்தமா பாதுகாக்க முடியல. கஷ்டமா இருக்கிறது. நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறோம், ஆனா தோத்து போறோம். சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறோம், ஆனா நம்மளால முடியல. ஏன் முடியலன்னா அந்த வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் இல்லை, அதற்கேற்ற ஆற்றல் நமக்கு இல்லை. அது தேவ பிரசன்னத்தால் மாத்திரதான் அவைகளெல்லாம் நம்மளால் மேற்கொள்ள முடியும், மற்றபடி நம்மளால் முடியவே முடியாது. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய ஆவியினாலே. கர்த்தருடைய வல்லமை எங்கே இருக்கிறது சொன்னால் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிறது, அந்த வார்த்தையில் இருக்கிறது. சரி, நம்ம வேதத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே வேதம் சொல்கிறது, வல்லமையிலே மீட்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த வல்லமையில் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கலாம். என்னாகும் 14:15.
இந்த ஜனங்களை எல்லாம் இதை நீங்க அப்படியே முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க வேதம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய வல்லமையினாலே அவர்களை மீட்டுக் கொண்டார். அதுதான். அப்ப நம்ம மீட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை செயல்பட வேண்டும். இன்னைக்கு இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டவர்களாக மீட்கப்படாதவர்களாக நாம் இருந்தோம். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களாகத்தான் அந்த பூமியில வாழ்ந்தோம். ஆனால் அப்படி பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மிடத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்தினால, சொந்த ஞானத்தினால, சொந்த புத்தினால, அறிவினால, ஏதோ உதாரணத்துவமான கிரியினாலேயோ இந்த மீட்பை நாம் சம்பாதிக்கவில்லை. இந்த மீட்பை சம்பாதிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் ஜீவனையும் விலைக்கரையமாக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் நமக்கு என்னது உண்டாயிருக்கிறது? இந்த மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பு எப்படி நமக்கு வந்தது என்று சொன்னால், இந்த மீட்பை நாம் பெறுவதற்கு தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் செயல்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் செயல்பட்டதுதான் நம்மளால் நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் மீட்கப்படுவதற்கு சத்துரு இன்னும் அநேக விஷயங்களை நமக்கு விரோதமாக நம்மளை சிறைப்படுத்துவதற்கு, தேவ சித்தத்திலிருந்து நம்மளை வழிமாற்றுவதற்கு, அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துவதற்கு பிசாசு தன்னுடைய வஞ்சகத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த வஞ்சகத்திலிருந்து நாம் வெளிப்படுவதற்கு, வஞ்சகத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு மறுபடியும் ஒரு தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினாலும் நமக்கு அவசியமாய் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு சொல்லி தெரியல. தேவனுடைய வல்லமை வந்தால் நாம் மீட்கப்படுவோம். அதுதான் பாயிண்ட். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சில பிசாசுடைய உபாய தந்திரங்களிலிருந்தும் நாம் மீட்கப்பட்டு ஒரு விடுதலையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இன்னும் வருகிறதான எதிர்காலங்களிலே இன்னும் வருகிற அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு இன்னும் தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு சுத்தமான இருதயம் அவசியம். பரிசுத்தமான இருதயம் அவசியம். பாருங்க, ஒரு உதாரணத்திற்காக நான் உன்னை சொல்லுகிறேன். பாருங்க, சவுலும் கோலியாத்தும். சவுலும் அபிஷேகிக்கப்பட்டவன் தான், சவுலும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், சவுல் மீதும் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சவுல் முத அபிஷேகம் பெற்று முத ராஜாவாகி அவன் அநேக பெலிஸ்தர்களை ஜெயித்தான். அது உண்மை. அநேக எதிரிகளை ஜெயித்தான். ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுத்தான். அதற்கு அவனுக்கு தேவனுடைய வல்லமை இருந்தது. அதற்கு ஏற்ற கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம் அவனிடத்தில் காணப்பட்டது. சாமுவேல் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படினான். சாமுவேல் சொன்ன உடனே அவன் சில விஷயங்களை செஞ்சான். அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், உத்தமமான இருதயம் அந்த சவுலுக்குள் அந்த நேரத்தில் இருந்ததனால் அவன் மூலியமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு எதிரிகளிடத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த தேவ ஜனத்தை மீட்பதற்கு அவன் மூலியமாக ஒரு ரட்சிப்பை தேவன் அந்த நாட்களிலே ஆரம்பத்தில் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. தேவ வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு மனிதன் அவசியம். அதை நான் சொல்ல வரேன். உங்க மூலியமாக கூட தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஒவ்வொரு மூலியமாகவும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நமக்கு அந்த சுத்தமான இருதயம் இருந்தால் அது வெளிப்படும். அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினதான எல்லா ஜனங்களையும் மேற்கொள்வதற்கு பவுலுக்கு ஒரு வல்லமை இருந்தது. பவுல் உத்தம இருதயத்தோடு இருந்தான். தேவன் தமது வல்லமை விளங்க பண்ணி அவன் மூலமாக ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனால் என்றைக்கு அவன் தேவ சித்தத்துக்கு மாறாக அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினானோ, எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனாரோ, எப்பொழுது அவனுக்குள்ளாக மாறுபாடான ஒரு ஆவி வந்ததோ, அப்பொழுது
காட்டுகிறது. அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? அவனிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படவில்லை. தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் தேவன் சுத்த இருதயமுடையவர்களை நோக்கி கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயமுடையவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் சில ஜனங்களை நம்மளால மீட்க முடியல. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, பொல்லாத எண்ணங்களிலிருந்து, சிந்தனைகளிலிருந்து, கேடுபாடான நினைவுகளிலிருந்து ஏன் நம்ம ஜனங்கள், நம்ம குடும்பத்தார், நம்ம ஜனங்கள் நம்மளால மீட்க முடியல? ஏன் நம்மளால நம்முடைய வார்த்தைக்கு ஏன் வேல்யூ இல்லை? நம்ம ஜெபத்தை ஏன் கேட்கப்படல? காரணம், அதற்கு ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம். ஆனால் அதற்கு ஏற்ற பக்குவமான தேவ வல்லமை வெளிப்படுகிறதற்கு ஏற்ற ஒரு சுத்த இருதயம் இன்னும் நமக்குள்ள என்ன செய்யல? வெளிப்பட வரல. களத்திலே நிற்கிறதான கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அபிஷேகத்தையும் வரத்தையும் வல்லமையும் அழைப்பையும் பெற்ற சவுலினாலே முடியல. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு இளைஞன், ஒரு தாவீது அந்த நேரத்தில் வருகிறான். அவன் எளிதாக இவன் மேற்கொள்ள முடியாத சத்ருவை மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை அந்த சத்ருவின் கரத்திலிருந்து அவன் மீட்கிறான் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? காரணம், சவுலின் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படாமல் தாவீதின் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், அந்த நேரத்துல தாவீது உத்தம இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றினபடினாலே அவன் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை இந்த நாளிலே என் கரங்களிலே ஒப்பு கொடுப்பார் என்று அவன் விசுவாசத்தோடு கூட சில விஷயங்களை பேசுகிறான். எதிர்மறையான காரியங்களை, சூழ்நிலைகளை பார்த்தவன் பேசாம தேவன் தந்த வாக்கு தத்தங்களை வைத்து அவன் பேசுகிறான். பேசும்போது அவன் மூலியமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சத்துருக்கள் நடுவில் இருந்து மீட்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சுக்கு கேட்க மாட்டேங்கிறது. உங்க குடும்பத்தார், உங்க குடும்ப உறவுகள் மனக்கசப்போடு கூட வாழ்கிறார்கள். நமக்கு அவங்களுக்கு சரியா சில நேரங்களில் ஒத்து போக மாட்டேங்கிறது. காரணம் என்ன? அவர்களை மீட்கும்படியான ஒரு வல்லமை நம்மிடத்துல இல்லை. தேவ பிரசன்னம் வரும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் எழும்பும் பொழுது எல்லாமே அடங்கிருங்க. சிங்கம் கெர்ச்சிக்கிறது. சிங்கம் கெர்ச்சிக்கும் போது யார் சத்தம் போடுவா? எல்லாமே ஒரு காட்டுல ஒரு சிங்கம் கெர்ச்சிக்கிறதுன்னு சொன்னா இருக்கிற எல்லா விலங்குகளும் அப்படியே அமர்ந்துடும். தேவன் எழுந்து நின்று பேசும் பொழுது எல்லாம் அமர்ந்துருவான், எல்லா ஆவிகளும் அடங்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ்வரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அற்புதங்களை செய்யும். அப்ப கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது தேவனை அண்டிக் கொண்டு தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற எளிய ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகும். அல்லேலூயா. இவ்வளவு ஜெபம் இந்தியா உலகம் முழுவதும் இவ்வளவு எழுப்புதல் ஜெபம் நடக்கும். இவ்வளவு எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கு, தீர்க்க தரிசன கூட்டங்கள் நடக்கு. சகட்டு மேனிக்கு தீர்க்க தரிசனம் சொல்றான். எதுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்றான்னு அவனுக்கும் தெரியல, கேட்கிறவனுக்கும் தெரியல, போய் கூட்டம் நடத்துறவனுக்கும் தெரியல. அப்படி இருந்தும் அதே பழைய பஞ்சாங்கம் தான் நடக்க தவிர அவர்கள் வாழ்க்கையில மறுரூபமாவதற்கேற்ற எந்த ஒரு தேவனுடைய வல்லமையும் இன்னும் சரியா வெளிப்படும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது முதலாவதாக மீட்பு உண்டாகும் அல்லது விடுதலை உண்டாகும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 9:1. இயேசு கிறிஸ்து தமது 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார். நல்ல கவனிங்க. வல்லமை என்பது ஒரு அழைப்பு. வல்லமை என்பது ஒரு அழைப்பு.
இந்த அழைப்பு எல்லா மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ ஜனத்திற்கும் இந்த அழைப்பு அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது வேலை செய்யும். அதிலே அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை பொய்யல்ல, அழைப்பு பொய்யல்ல, தெரிந்து கொள்ளுதல் பொய்யல்ல, வாக்குத்தத்தமும் பொய்யல்ல. எல்லாம் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அது எல்லாம் அப்படியே நடக்க அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. சீசர்களை அழைக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் தருகிறார். சத்துருடைய சகல வல்லமைகளையும் நீங்க மேற்கொள்வதற்கு ஏற்ற அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை எடுக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தர்றேன் அப்படிங்கிறேன். அப்போ இந்த அதிகாரம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நிகழ்ந்ததா அப்படின்னா எஸ், நிகழ்ந்தது. அந்த அப்போஸ்தலர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எந்த ஒரு அதிகாரமும் அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இருந்ததால் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டார்கள், கூட்டம் கூட்டமாய் பாவங்களை அறிக்கையிட்டார்கள், கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்பினார்கள், கூட்டம் கூட்டமாய் துர்க்கிரியைகளை விட்டார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாமே தலையிலா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மீட்கப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயம் மீட்கப்பட வேண்டும், நம் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வழி தெரியாத ஏழ்மையான ஜனங்கள் மீட்கப்பட தேவனுடைய வல்லமை அவரிடத்தில் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மீட்படைய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை விளங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆகாய எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல 1வது அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். ஆகாய எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். ஏன் இன்னைக்கு நம்மளால தேவனுக்கு என்று எழுப்ப முடியல? 1089 அல்லது 1090 1090 அந்த பக்கத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? 1090 பழைய ஏற்பாட்டுல 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். எல்லாருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார். அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் 5ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறேன். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அது 7ஆம் வசனம் சொல்றது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ 2 அடைப்புக்குறிக்குள்ளாக தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, நீங்கள் கூலியை சம்பாதித்தும் அதை பொத்தலான பையில் போடுகிறவனை போல அதை நீங்க தொலைக்கிறதற்காகவே சம்பாதிக்கிறீங்க, கரியாக்குறதற்காகவே வேலைக்கு போறீங்க, நஷ்டமாக்குறதுக்காக அடுத்தவனுக்காகவே நீங்க வேலை செய்யறீங்க கஷ்டப்பட்டு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. இல்லையா? மீதியா ரொம்ப வேலை செய்யறீங்க, பாடுபட்டு கஷ்டப்படுறீங்க, வேர்வை சிந்தி கஷ்டப்படுறீங்க, அதன் பலனை உங்களுக்கு வருதா? மிகுதியாய் விளைக்கிறீங்க. ஆனா அறுவடைக்குன்னு போகும்போது, லாபத்துக்குன்னு போகும்போது அங்க உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இல்லை, லாபத்திற்கு மாறாக அங்கே உங்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டாகும். ஏன்? அப்ப தேவன் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னதான வாக்குத்தத்தங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை? நீங்கள் புசிக்கிறீர்கள், ஆனா உங்களுக்கு யாருக்குமே திருப்தி ஆகல, வயிறு நிரம்பல, குடிக்கிறீங்க, பரிபூர்ணம் அடையல, குடுதுன்னு சொல்லி
வஸ்திரம் உடுத்துகிறோம், ஆனா குளிர் போக மாட்டேங்க. என்ன பர்பஸ்க்காக என்ன வேலை செய்யறோமோ அதுல ஃபெயிலியர், அது சக்சஸ் ஆகல. ஏன்? ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியை கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா, உன் வழியை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஏன் நஷ்டம் வருது? ஏன் சம்பாதித்தது ஏன் லாபம் வரல? வேலைக்கு போன ஏன் கூலி வரல? கடந்த முறை பாருங்க, இறக்க போனோம் சில நேரங்களில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுது. தகுதி இல்லாதவனுக்கு இறக்கம் பாராட்டி இன்னைக்கும் அந்த தேவையில்லாத ஒரு பழி சொல்லையும் பெரிய கடனையும் நான் இன்னைக்கு வரைக்கும் சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் மனபாரத்தோடு அதை சொல்லணும். இறக்கப்பட வேண்டியதான். ஆனா ஏன் சில பேர் இறக்கப்பட மாட்டேன்றாங்க இப்பதான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அந்த எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தா தெரியும். நீங்கள் மலைகள் மேல் ஏறி, 8ஆம் வசனம், மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். எப்படியாமா? மலைக்கு போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்க, அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமாமா? சொல்லுங்க, விளங்கும். அப்ப கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்கு நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவனவன் தன் வீடுகளுக்கு, அதுக்கு 3ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடு 4ஆவது வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவினதான வீடுகளில் குடியிருக்கும் காலம் இது. தேவன் மகிமை விளங்கக்கூடிய காரியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க உங்க பேரு, உங்க பிரஸ்தாபம், உங்க குடும்பம், உங்க பிள்ளை, உங்க தலைமுறை அது நல்லா வாழணும், அது கஷ்டம் வந்துடக்கூடாது, அதுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நீங்க செய்யறீங்க. செய்யணும், நல்லது. என்ன, பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியில வைத்து போகணும், நல்லது. ஆனால் நீங்க சொல்றீங்க இது கர்த்தருடைய மகிமை விளங்குகிற காலம்ல இன்னும் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் சொல்றீங்க. அதனாலதான் நீங்க கையிட்டு செய்கிற வேலையில உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிளஸிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு இதே அதிகாரத்துல சொல்லி தரேன். ஆனா அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறார். இதனால 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் ஏதோ கொஞ்சமாக கிடைத்தது, நீங்கள் அறுத்தும் வீடுகளுக்கு கொண்டு வந்தும் நான் அதை என்ன செய்கிறேன்? ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். இது நிமித்தமே என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அடுத்த வசனம், நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புதுத்திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லா பயிரின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். ஏன் வறட்சி? நல்ல கவனிங்க. இதெல்லாம் தனித்தனியா யோசித்து பார்த்தா இது ஒரு தனி மனிதன் நாட்கணக்கில் மாசக்கணக்கில் பேசலாம். ஏன் இந்த அதை சொல்றேன், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்க வழியை சிந்தித்து பாருங்க. ஏன் உங்க வாழ்க்கையில சக்சஸ் இல்லை அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி, நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகள், சில கடமைகள், சில பொறுப்புகளை நாம் செய்ய அவசியமா. அப்பொழுதுதான் சில பிரச்சனைகள் வந்து கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல, சேத்திரின் குமாரனாகிய செருபாபேல் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் ஆசாரியருடைய ஜனத்தின் மீதியான அனைத்தும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாயின் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் அவருடைய ஆவியை என்ன செய்தார்? எழுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வேலை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. நீங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று நீங்கள் வேலை செய்யும் பொழுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, கர்த்தருடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்வதற்கென்று
அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தர் அனுப்பின ஊழியக்காரனுக்கு நீங்கள் பயப்படும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் ஆவியை, எந்த மனிதனுடைய ஆவியை எழுப்பினாரோ அவன் தான் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்ய முடியும். எல்லாராலும் கர்த்தருக்கு என்று வாழ முடியாது. எல்லாராலும் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஏன் வாழ முடியல? அவர்கள் ஆவி கட்டப்பட்டு கிடக்கிறது. அவர்கள் ஆவி கட்டவிட்டால் அவர்கள் கர்த்தருக்கு வாழ்வார்கள். ஒரு காலத்துல நம்முடைய வைராக்கியமாய் வாழுகிற நம்முடைய ஆவி ஒரு நாட்டிலே கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் ஏதோ தேவ பிரசன்னம், தேவ வல்லமை ஏதோ ஒரு சகோதரனின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பொழுது நம்மளை கட்டி வைத்திருந்த அந்த கட்டிலிருந்து நாம் கட்டமைக்கப்பட்டோம். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. நாம் இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்படுகிறோம். அல்லேலூயா. இப்படி எல்லா ஜனத்தினுடைய ஆவியையும் கட்டவிழ்க்கும் பொழுது, இப்படி எல்லா ஜனத்தினுடைய ஆவியையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும் பொழுது, அவர்களாலும் ஒரு உத்தமமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு உண்மையான, ஒரு விசுவாசமான வாழ்க்கை அவர்களாலும் வாழ முடியும். ஏன் அவர்களால் வாழ முடியல? அவரிடத்தில் தேவ வல்லமை வெளிப்படல, தேவ பிரசன்னம் அவரிடத்தில் காணப்படவில்லை, அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. அவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ உயிர்ப்பிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வல்லமை நம்மிடத்தில். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மார்க் 5:30. கொஞ்சம் வேகமா வாசிங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 2. நல்ல கவனிங்க, இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. லூக்கா 5:17 வாசிங்க. லூக்கா 5:17. சரி, ரைட், அதை விட்டுங்கம்மா. நீங்க வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து முடியும். அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான், நல்ல கவனிங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், நல்ல கவனிங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நல்ல மறுபடியும் எல்லாரும் வசனத்தை வாசிப்போமா? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் அவனால் எப்படி செய்ய முடிந்தது? சாதாரணமான ஒரு மனிதன், சாதாரணமா பந்தி பருமாறுகிற ஒரு நபர், பந்தி விசாரிப்புக்காரன், உடன் ஊழியக்காரர்களுக்கு உதவியாய் அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க கூடயே இருக்கிற ஒரு மனிதன், அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். காரணம், அவன் விசுவாசத்தினால் நிறைந்தவனாய் மாத்திரமல்ல, வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட மனிதனாய் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் அவன் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அவன் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டபடினால் அநேக ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை தரிசித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய விடுதலை அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. வசனம் சொல்றது, இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சான். இயேசுவை இப்பொழுது நீங்க ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாய் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சர்வ வல்லவர் தான். ஆனால் இந்த காட்சிக்காக நீங்க அவர் ஒரு மனிதனாய் நினைத்துக் ஒரு பிரசங்கியாய் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விசுவாசியாய் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும், புரிவதற்காக நான் சொல்கிறேன். அவர் ஒரு சாதாரணமான ஒரு பிரசங்கி, ஒரு வாலிபர்கள் இருக்கீங்களாங்க, கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. வாலிபர் தம்பிமா தங்கச்சிமா சும்மா வைத்து காட்டுங்களேன், வேற ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. உங்களை போன்ற ஒரு வாலிபர், அவரிடத்திலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போனது. அந்த புறப்பட்டு போன வல்லமை 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை சுகமாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, 12 வருஷம் சாத்தான் பலகீனப்படுத்துகிற ஒரு ஆவியை, ஒரு வேதனை உள்ள ஒரு ஆவியினால் அந்த அம்மா பீடிக்கப்பட்டிருந்தாங்க. சரீரத்தில் அவ்வளவு ஒரு வேதனை, பாடு, கஷ்டம். 12 வருஷம் எந்த மருத்துவராலும் முடியல, எந்த ஸ்பெஷலிஸ்டாலும் முடியல, எவ்வளவு அறிவியல், எவ்வளவு மருத்துவம் முடியல. அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. அப்ப தேவனிடத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து ஒரு வல்லமை அப்படி லேசா புறப்பட்ட அந்த அம்மாவுக்கு சரீரத்துக்குள்ளா போச்சு. மருத்துவத்தினால் முடியாததை
அல்லேலூயா. மருத்துவர்களால் முடியாததை, அல்லேலூயா, சம்பாதித்த பணத்தை செலவழித்து விடுதலை வாங்க வேண்டும் என்று நினைத்ததான அதனால் முடியாத ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு சாந்தியை, ஒரு சமாதானத்தை, ஒரு சாதாரணமான விசுவாசிகளிலிருந்து புறப்பட்டு கடந்து சென்றதான ஒரு வல்லமை சுகமாக்க அது போதுமானது என்று சொன்னால், அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வான் என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மண்டையில கையை வச்சு மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள். இயேசு கிறிஸ்து பிசாசுகளை விரலின் நுனியினாலே அதன் வல்லமைகளை துரத்தினார் என்று வேதம் பேசுகிறது. அவர் வல்லமை நிரப்பப்பட்டிருந்தார். அவர் இருதயம் தேவனோடு கூட உத்தமமாய் இருந்தது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தமது வல்லமை விளங்க பண்ணி கொண்டிருந்தார். அவர் மூலமாக வியாதிப்பட்டவர்கள் சுகமானார்கள், அவர்கள் மூலமாக சுகவீனமானவர்கள் சுகமானார்கள், அவர்கள் மூலமாக செத்து போனவர்கள் சுகமானார்கள், அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. இல்லாததை கர்த்தர் உருவாக்கினார். வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இதெல்லாம் வல்லமைங்க, இதெல்லாம் வல்லமை. சத்தம் போடுறது வல்லமை, சத்தம் போடுறதா வல்லமை, குதிக்கிறதா வல்லமை, தண்ணி விட்டு கீழே விழுறதா வல்லமை நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவ வல்லமை ஒரு புறப்பட்டு வரும் என்றால் அது ஜனங்களை விடுதலை செய்யும், ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யும், ஜனங்கள் மீட்கப்படுவார்கள், ஜனங்களுடைய உயிர் உயிர்ப்பிக்கப்படும், ஜனங்கள் கர்த்தருக்கென்று வாழ்வார்கள். இதுதான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதான வல்லமை. சும்மா சத்தம் போடுறதும், சவுண்ட் வைக்கிறதும், குதிக்கிறதும், ஆடுறதும், பாடுறதும், கூத்தாடுறதும், புகப்படுறதும் தேவனுடைய வல்லமை அல்ல. மனதில் ஒரு மறுரூபம் மாற்றம், வாழ்க்கையில விடுதலை, வாழ்க்கையில நம்பிக்கை, சரீரத்தில் சுகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பரிவர்த்தமான விடுதலை. இதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் விளங்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு சுத்த இருதயம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி நான் பாஸ்டர் கையில நான் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் தம்மை பற்றி யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ணுவார்கள். இந்த வசனம் பொய்யல்லங்க, இந்த வசனம்